சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, மாயிரு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும், பாயிரும் கங்கையாலை படர்சடை வைப்பர் போலும், காயிரும் பொருள்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்புன் ஆயிரம் கொடுப்பர் போலும், ஆவடு துறையனாரே. பண்டறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி, என் கோதகற்றி புண்டரிகப் பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தண்டமிழ்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருப்புரளையும் திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவர்களையும் முதற்கண் மனம் மொழிமைகளால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு இனிது நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனரையா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரிய பெரியோர்களுக்கும் சைவ அன்பர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய நன்னூல் வகுப்பு 21 எழுத்ததிகாரம் உயிரீற்று புணரியல் பகுதி 5. கடந்த வகுப்பில் உகர ஈற்றின் சில சிறப்பு விதிகளை சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சி முதலானவற்றை இவ்வகுப்பில் காண்போம். சில சொற்களை சொல்கிறேன், சற்று சிந்தித்து பார்ப்போம். திருட்டு பூனை, முரட்டு காலை, பிரித்து எழுதுங்கள். பிரித்து விட்டீர்களா? திருடு கூட்டல் பூனை, முரடு கூட்டல் காலை என நீங்கள் பிரித்திருப்பீர்களானால் நீங்கள் பிரித்தது சரி. திருட்டு கூட்டல் பூனை, முரட்டு கூட்டல் காலை என்று பிரித்திருந்தால் அது தவறு. அதேபோல ஆற்றுப்பெருக்கற்று அடிசுடும் அன்னாரும் அவ்வாறு ஊற்றுப்பெருக்கால் உலகூட்டும் என்று நல்வழியிலே ஔவையார் எடுத்துரைப்பார். இதில் வரக்கூடிய ஆற்றுப்பெருக்கு ஊற்றுப்பெருக்கு, இந்த இரண்டு சொல்லையும் பிரியுங்களே. ஆற்றுப்பெருக்கு பிரித்து எழுதுக, ஊற்றுப்பெருக்கு பிரித்து எழுதுக. முடிவு செய்து விட்டீர்களா? ஆறு கூட்டல் பெருக்கு, ஊற்று கூட்டல் பெருக்கு என்று நீங்கள் பிரித்திருந்தால் அந்த விடைகள் சரி. ஆற்று கூட்டல் பெருக்கு, ஊறு கூட்டல் பெருக்கு என்று நீங்கள் பிரித்திருந்தால் அது தவறு. எதற்காக இந்த பீடிகை, அதாவது முன்னுரை என்று நீங்கள் கேட்டால், குற்றியலுகர வகையிலே நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது ஒன்று உண்டு. அதில் வரக்கூடிய டு ரு என்னும் இரண்டும் வேற்றுமை புணர்ச்சியிலே வன்கணம் வருமிடத்து அந்த வன்கணம் மிக்கு புணர்வதோடு இவை இரட்டிப்பதும் உண்டு. இந்த டு ரூவில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுக்கள் இட்டு இற்று என்கிற அந்த ஒற்றுக்கள் இரட்டிப்பது உண்டு. சான்றாக நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று, பற்றுக்கு ஏற்ற மாதிரி இப்பு மிகுகிறது. நாடு டூவில் இருக்கக்கூடிய ஈட்டு இருக்கு பாருங்க, நாட்டு என்று மிகுகிறது. ஆறு கூட்டல் புனல், ஆற்று புனல், அதாவது நாட்டின் மீதான பற்று, ஏழன் உருவம் பயனும் உடன் தொக்க தொகை, ஆற்றது புனல் ஆரன் தொகை. ஆக எப்படி பார்த்தாலும் அந்த வேற்றுமை புணர்ச்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நிறைய சொற்கள் இருக்குது. நாடு கூட்டல் கொய்யா, நாட்டு கொய்யா, நாடு கூட்டல் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, நாடு கூட்டல் தக்காளி, நாட்டு தக்காளி. இப்படி வழக்கிலே, உலக வழக்கிலே நிறைய சொற்களை பார்க்குறோம் நாம். இவையெல்லாம் வல்லெழுத்தும் மிகக்கூடிய நிலையும் பார்க்குறோம், அந்த டகர ஒற்று மிகுவதையும் பார்க்கிறோம். சரி, வல்லினம் வந்தால்தான் மிகுமா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. பிற, அதாவது மென்கணம் வந்தாலும் மிகும், இடைக்கணம் வந்தாலும் மிகும் வாய்ப்பு இருக்கிறது. வீடு கூட்டல் மணி, வீட்டு மனை, நாடு கூட்டல் நிலை, நாட்டு நிலை,
நாடு கூட்டல் வலிமை, நாட்டு வலிமை என்றெல்லாம் அமைவதை பார்க்கிறோம். உயிர்க்கணம் வரின் வழக்கமாக என்ன ஆகும்? உயிர் வரின் ஊக்குரல் மெய்விட்டு ஓடும். ஓட வேண்டியது தானே முறை. ஆனால் ஓடாமல் அவையும் இரட்டிப்பது உண்டு. அதற்காகத்தான் அந்த நூற்பா. ஏடு கூட்டல் இலக்கியம். ஏடு இலக்கியம்னா சொல்கிறோம். ஏட்டிலக்கியம். வீடு கூட்டல் இன்பம். வீடு இன்பம்னா சொல்கிறோம். வீட்டின்பம். என்னாச்சு? டகரம் இரட்டித்ததை பார்க்கிறோம். உயிர் வரும்பொழுதும் இரட்டிக்குது. அப்போ நாற்கணம் வரும்பொழுதும் நெடில் தொடர் குற்றியல உரத்தில் டா ரா என்கிற ஒற்றுக்கள் மிகுகின்றன. இது ஒரு விதி. இதே போல நெடில் தொடர் போலவே உயிர் தொடரிலும் இந்த டா ரா ஒற்றுக்கள் மிகுவதை பார்க்கலாம். கயிறு கூட்டல் கட்டில். கயிறு அது உயிர் தொடர் தானே, சந்தேகம் இல்லை. கயிறு ரூவுக்கு முன்னால் இருக்கிறது ஈ, யகர ஈகரம். அதில் இருக்கக்கூடிய உச்சரிப்பு ரூவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒலிப்பு ஈ என்பது தான். மெய்யொலி முன்னும் உயிரொலி பின்னுமாக ஒலிப்பது உயிர்மெய்யினுடைய ஒலிப்பிலக்கணம். ஆகையினாலே கயிறு கட்டில், கயிற்று கட்டில். முருடு கூட்டல் கட்டை, முருட்டு கட்டை. இங்கே பாருங்க, டா ரா வருதுங்களா? பிற மெய்கள் வந்தாலும் அப்படி தான் மிகும். வல்லினம் மட்டும் கிடையாது. வயிறு கூட்டல் வலி, வயிற்று வலி. வகிடு கூட்டல் நுனி, வகிட்டு நுனி. வகிடு கூட்டல் ஓரம், வகிட்டு ஓரம். கயிறு கூட்டல் ஓரம், கயிற்று ஓரம். கயிறோரம் வகிடோரம்னு சொல்கிறது கிடையாது. நாம் இந்த செய்திகளைத்தான் இந்த நூற்பா எடுத்துரைக்கிறது. இதெல்லாம் வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். எப்படி இருக்கு விதியில் பார்ப்போம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. எப்படி படிக்கலாம்? நெடிலோடு, நெடில் தொடர் குற்றியல் உரத்தோடு உயிர் தொடர். இந்த தொடர் அங்கேயும் சேர்த்துக்கிறோம். நெடில் தொடர் குற்றுகரம்னு சேர்த்தோம். அப்புறம் உயிர் தொடர் குற்றுகரங்களுள். நெடில் தொடர் குற்றியல் உரத்துலையும் உயிர் தொடர் குற்றியல் உரத்துலையும் என்ன ஆகுது? டாரா ஒற்று இரட்டும். அவற்றில் இடம்பெறக்கூடிய அந்த குற்றியலுகர வடிவம், உகரம் ஏறிய வடிவம் இருக்குது இல்லையா, அந்த ஒற்று டாராவாக இருக்கும் பட்சத்தில் அவை இரட்டும். எப்ப? வேற்றுமை புணர்ச்சியில். மிகவேன்னா பெரும்பாலும், மிக இரட்டும். அந்த ஏ என்பது ஈற்றசை, அதை விட்டுடுவோம். ஆக வேற்றுமை புணர்ச்சியிலே டு ரு ஆகிய எழுத்துக்கள் ஈற்றில் அமையப்பெற்ற நெடில் தொடர் குற்றியலுகரமும் உயிர் தொடர் குற்றியலுகரமும் பெரும்பாலும், ஏன்னா மிகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பெரும்பாலும் இரட்டிக்கும் என்பது இந்த நூற்பாவின் வழி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி. முறையாக சான்று பார்த்தோம்னா நெடில் தொடருக்கு பார்ப்போம். டாவுக்கு ஒன்று, ராவுக்கு ஒன்று, டூவுக்கு ஒன்று, ரூவுக்கு ஒன்று. ஆடு கூட்டல் கால், ஆட்டுக்கால். ஆறு கூட்டல் பாய்ச்சல், ஆற்று பாய்ச்சல். ஆற்று பாசனம் இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, நீர்ப்பாசனம்லாம் சொல்லும்போது ஆறு பாசனம், ஆற்று பாசனம், அது வேணாலும் வச்சுக்கலாம். ஆட்டது பாய்ச்சல், ஆற்றது பாசனம் என்று சொல்கிறோம் பாருங்க, அது வருது இல்லைங்களா வேற்றுமை. அதே மாதிரி உயிர் தொடர் குற்று வருதுக்கு அதே மாதிரி டாரா ஒற்று பார்ப்போம். தவிடு கூட்டல் பானை, தவிட்டு பானை. அவிட்ட நட்சத்திரம், தவிட்டு பானையெல்லாம் தங்கம் என்று சொல்லுவார்கள். உடனே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்லாம் போய் தவிட்டு பானையை தோண்டி பார்க்கப்படாது. தவிட்டு பானையெல்லாம் தங்கமாயிடுதா, ஒன்றும் ஆகலையே, பழமொழி பொய்யோ என்று கேட்கக்கூடாது. அடியனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மிக ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சற்று முயற்சி எடுக்காமல் போனால் தவிட்டு பானைக்குள் வைக்கப்பட்ட தங்கம் போல காணப்படுவார்கள். அவர்கள் பெருமுயற்சி எடுத்தால்தான் மற்றவர்களோடு முன்னேற முடியும். சில பேருக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்தாலும் சிறப்பாக முன்னுக்கு வந்திருப்பார்கள். சில பேர் பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த குடத்தில் இட்ட விளக்கு போல இருப்பார்கள் என்று அந்த பழமொழி ஒரு கருத்தினை நினைவுபடுத்துவதாக அடியே நினைக்கிறேன். சரி, தவிடு கூட்டல் பானை, தவிட்டு பானை.
அடுத்தது தவிட்டை உடைய பானை அப்படி வச்சுக்குவோம். ரெண்டன் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. வயிறு பசி, வயிற்று பசி, வயிற்றின் கண்ணதாகிய பசி, ஏழன் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. வயிறு பசி, வயிற்று பசி. அப்போ பாருங்க, நெடிலோடு உயிர் தொடர், குற்றிய நெடிலோடு உயிர் தொடர். ஏன்னா அங்கே உயிர்ன்ற உயிர் எழுத்து வர்றதுனால ஓடுன்னு வருது. நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. அப்ப நெடில் உயிர் தொடர் குற்றுகுரங்கள் டாரா ஒற்று இரட்டித்தால் அந்த வன்தொடர் என்னவாக மாறுகிறது? ஆடு என்பது ஆட்டு, ஆறு என்பது ஆற்று, தவிடு என்பது தவிட்டு, வயிறு என்பது வயிற்று என்று மாறுகிற காரணத்தினாலே, அவை வன்தொடர் குற்றியோரத்துடைய நிலைமையை பெறுகிற காரணத்தினாலே, வன்தொடர் குற்றியோரத்துக்கு பக்கத்தில் வேற்றுமை புணர்ச்சியில் வருமொழி வல்லினம் மிகும் என்கிற இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுக்கால், ஆற்றுப்பாசனம், தவிட்டுப்பானை, வயிற்று பசி என வருமொழியினுடைய ஒற்று மிகுவதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த ஒற்று இரட்டித்தலுக்கு வரும் எழுத்து இன்னது என்று அவர்கள் வரையறை வைக்கலை. அதான் நான் முன்னையே பார்த்தோம். வன்கணம் வந்தால்தான் இப்படி ஆகும் என்று வரையறுத்து சொல்லாத காரணத்தினாலே நாற்கணத்துக்கும் இவை பொருந்தும். பார்க்கலாம். இப்போ உயிர்கணம் வந்தால் என்ன ஆகும் பார்ப்போமே. நெடில் தொடரில் பார்ப்போம், டாரா ஒவ்வொன்றுத்துக்கும் பார்ப்போம். நெடில் தொடரில் நாடு உயிர்கணம் வந்தால் என்ன ஆகும் நெடில் தொடரில் பார்ப்போம். நாடு அழகு, நாட்டழகு. ஆறு ஓரம், ஆற்றோரம். சரி. மென்கணம் வந்தால் நாடு மொழி, நாட்டு மொழி. ஆறு மணல், ஆற்று மணல். சரி. இடைக்கணம் வந்தால் நாடு விழா, நாட்டு விழா. ஆறு வழி, ஆற்று வழி. அடேப்பா. சரி. அது மாதிரி உயிர் தொடருக்கும் அது மாதிரி வரிசையாக பார்த்துருமா. வன்கணம் அதிலே பார்த்துட்டோம். ஏனைய முக்கணங்களையும் பார்ப்போம். உயிர்கணம் வந்தால் உயிர் தொடருக்கு முன்னால் தகடு ஓரம், தகட்டு ஓரம். வயிறு ஓரம், வயிற்று ஓரம். மென்கணம் வந்தால் தகடு மென்மை, தகட்டு மென்மை. வயிறு நோய், வயிற்று நோய். இடைக்கணம் வந்தால் தகடு விளிம்பு, தகட்டு விளிம்பு. வயிறு வலி, வயிற்று வலி. அடேயப்பா. நூற்பாவின் கருத்து முடிந்தாற் போல இருக்கிறது, ஆனால் முடிந்த பாடில்லை. இனிமேல் தான் இதிலிருந்து 3 விதிகளை நாம் வகுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஒரு செய்தி சொல்லப்பட்டதை கொண்டு சொல்லப்படாததை உணரக்கூடிய சூழல் சிலது உண்டு. அதை நாம் என்ன சொல்லுவோம்? அருத்தாபத்தின்னு சொல்றது உண்டு, உடம்போடு உணர்த்தல்னு சொல்றது உண்டு. சில இடங்களில் இனம் செப்பல் என்று கூட சொல்லுவார்கள். எடுத்த மொழி இனம் செப்பலும் உரித்தே. சான்றாக இப்போ இந்த நூற்பாவிலிருந்து நாம் இன்னும் கூடுதலாக பல செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சான்று சொல்றேனே. பெண்டிற்கு இடக்கண் இடத்தோல் என இடப்புறம் துடித்தால் நல்ல சகுனம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு செய்தி. இதை கொண்டு நாம் 3 செய்திகளை வகுக்கலாம். அப்படியா? பெண்களுக்கு இடம் துடித்தால் நல்லது என்று சொன்னால் உடனே அதை மாற்றி போடுங்க. பெண்டிற்கு வலப்புறம் துடித்தால் தீது விளையும். அதை மறுபடியும் ஆடவருக்கு கொண்டு வாங்க. ஆடவர்க்கு வலப்புறம் துடித்தால் நன்மை உண்டாகும், ஆடவர்க்கு இடப்புறம் துடித்தால் தீமை உண்டாகும். இது சகுன விதி. சரி. இதே போல இன்னொரு விதத்தில் பாருங்களேன். நன்மை செய்பவன் சொர்க்கம் புகுவான். இதை வச்சு நாம் இன்னும் 3 விதிகளை உருவாக்கலாம். நன்மை செய்யாதவன் சொர்க்கம் புகமாட்டான். தீமை செய்தவன் நரகம் புகுவான். நன்மை செய்தவன் நரகம் புகமாட்டான். கூடுதலாக வகுக்கிறோமா? அதை நினைவில் வைத்து கொண்டு இப்போ இங்கே வருவோம். நெடிலோடு உயிர் தொடர் குற்ற உரங்களுள் பெரும்பாலும் வேற்றுமையில் பெரும்பாலும் டாரா ஒற்று இரட்டும் என்று சொன்னால் அப்போ சிறுபான்மை இரட்டாது என்று ஒரு செய்தி வருகிறது. எங்கே இரட்டாது? காவிரி புறக்கும் நாடு கிழவோனே. நாட்டு கிழவோனின்னு தானே வரணும். நாடு கிழவோனின் சங்க இலக்கியத்தில் 8 இடங்கள்ல இந்த சொல்லாட்சி வருது. அந்த நாடு கிழவோனி என்ற சொல்லாட்சி.
அப்போ மிகவில்லை. கரைமிடறு அணியலும் அணிந்தன்று, புறநானூறு பெருமானுக்கு கரைமிடறு அணியலும் அணிந்தன்று, அது அழகாக உள்ளது. மிடறு அணியல் சேர்த்து எழுதுகிற பொழுது, சேர்ந்து வரும்பொழுது எப்படி வரணும்? மிடற்றணியல் தானே வரணும், வரலையே. அப்போ சிறுபான்மை மிகாத நிலையும் உண்டு. ஒன்று முடிச்சிட்டோமா? அடுத்தது அல்வழியில் டாரா ஒற்று இரட்டுதல் சிறுபான்மை. வேற்றுமையில் இரட்டுதல் பெரும்பான்மை என்று சொன்னால் வேற்றுமையில் இரட்டாமை சிறுபான்மை. முன்ன சொன்னமே இந்த இடப்புறம் வலப்புறம் மாதிரி, அதை மாதிரி. அப்போ அல்வழியில் இரட்டுதல் சிறுபான்மை, இரட்டாமை பெரும்பான்மைன்னு நம்மளே ஏற்றிக்க வேண்டித்தான். பாருங்களேன், காடு கூட்டல் அரண், காட்டரண், காடாகிய அரண் அல்வழி உணர்ச்சி. ஏறு கூட்டல் ஏனம், ஏனம்னா பன்றி, ஏறுன்னா ஆணு, ஏறாகிய ஏனம், அதுவும் பண்புத்தொகை வகையில் அடங்கி அல்வழி புணர்ச்சியாக அமைகிறது. உயிர் தொடர் குற்றியலுகரம். வரடு கூட்டல் ஆடு, வரட்டு ஆடு. வெளிறு கூட்டல் பனை, வெளிற்று பனை. மறுபடி ஒரு விதியை பார்க்கிறோம். இதை வைத்து தர ஒற்று பெரும்பாலும் வேற்றுமையில் இரட்டும் என்றமையால் பிற ஒற்றுக்கள் இருவழியிலும் இரட்டும் என்று உரையாசிரியர்கள் வகைப்படுத்துகிறார்கள். பாருங்களேன், வெறுகு கூட்டல் கண், வெறுகுன்னா காட்டுப்போனி, வெறுக்கு கண் என்று வருகிறது. வெறுக்கது கண், வேற்றுமை புணர்ச்சி. இப்போ எருது கால், எருத்துக்கால், எருது மாட்டினுடைய கால், எருத்துக்கால், அது ஆறன் தொகை. எருது கூட்டல் மாடு, எருத்து மாடு, எருதாகிய மாடு, அங்கே அல்வழி ஆயிடுது. இனி மிக என்பதற்கு வருமொழி முதலில் வரும் வல்லெழுத்து மிக என பொருள் கொள்வதும் உண்டு. சரி, டாரா ஒற்று மெய்வரின் இரட்டும் என்றது எய்தாதது எய்துவித்தல். இப்போ நம்ம புதுசாக சில செய்திகளை தெரிஞ்சுக்கணும். எய்தாதது எய்துவித்தல். அடுத்தது உயிர்வரின் இரட்டும் என்றது உயிர்வரின் ஊக்குரல் என்னும் சூத்திரத்தால் எய்தியதன் மேல் சிறப்பு விதி என்க. இப்போ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். காடு கூட்டல் சென்றான், காடு சென்றான், காட்டு சென்றான் வராது. கிணறு கூட்டல் குதித்தான், கிணறு குதித்தான். அப்போ ஒரு பெரும்பான்மையை நோக்கினோம்னா ஒரு செய்தி மட்டும் புலப்படுற மாதிரி தெரியுது. ஆறன் தொகையில் இந்த வேற்றுமை புணர்ச்சி அமையக்கூடிய நிலையும், இருபெயரற்று பண்பு தொகையில் அல்வழி புணர்ச்சி அமையக்கூடிய நிலையும் பார்க்கிறோம். பெரும்பாலும் ஆறன் தொகையில் மிகுகிறது, ஏழன் தொகையில் மிகவில்லை என்று சிந்திக்க தோன்றுகிறது. இது மேலும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி தான். மென்தொடர் குற்றியலுகரம் வேற்றுமை புணர்ச்சியிலே வன்தொடராக ஆகுவது உண்டு என்று அடுத்த கட்ட செய்திக்கு போகிறார். ஆக இந்த நூற்பாவை பொறுத்தவரை நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறது. இது மிக முக்கியமான நூற்பா. நெழில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம் ஆகியவற்று வரக்கூடிய டா ரா ஒற்றுக்கள் நாற்கணமும் வருகிற பொழுது இரட்டிக்கின்றன. இது உலக வழக்கிலும் காண முடிகிறது, செய்யுள் வழக்கிலும் காண முடிகிறது. அடுத்த செய்தி, வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் என்கிற வகைப்பாடுகளில் பார்க்கிற பொழுது மென்தொடர் குற்றியலுகரம் இருக்கிறதே அது சில நேரம் வன்தொடராக ஆவதும் உண்டு. ஒரு வித்தியாசமான செய்தி. இரும்பு கூட்டல் பாதை என்ன சொல்லுவோம்? இரும்பு பாதைன்னா சொல்றோம். இருப்பு பாதை. மருத்துவமனைன்னா சொல்றோம். மருத்துவமனை. எப்படி இதெல்லாம் மாறுச்சுன்னு தெரியலையே. மருந்து பை, மருந்து கூட்டல் பை, மருந்தை உடைய பை, இரண்டன் உருவும் பயனும் உடன் தொகையை மருத்து பை என்கிறோம். இரும்பு கூட்டல் பாதை, இருப்பு பாதை, இரும்பால் ஆகிய பாதை, மூன்றன் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை. அப்போ இதற்கான நூற்பா என்ன? மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையில் தம் என வன்தொடர் ஆகா மண்ணே. நூற்பாவே ஒரு வித்தியாசமா இருக்கு.
மென்தொடர் மொழியுள் மென்தொடர் குற்றியலுகர மொழிகளிலே சில சில நிலைமொழிகள் வேற்றுமையில் வேற்றுமை புணர்ச்சியில் தம் இன வன்தொடர் தத்தம் என வன்தொடர் குற்றியோரமாக திரிவது உண்டு. மண் ஆகா, பெரும்பாலான ஆகா. அப்ப சில ஆகும், பல ஆகா. அப்ப இங்க ஒரு வார்த்தை விடுபட்ட மாதிரி தெரியுது. ஆகும்னு ஒரு வார்த்தை வந்திருக்கணும். தம் என வன்தொடர் ஆகும், சில ஆகும், பல ஆகா. மண்ணுங்கிறது பல, மண் ஆகா. இதை சொல்லெச்சம்னு சொல்லுவாங்க. ஆம்னா ஆகும்னு அர்த்தம். சரி, சொல்லெச்சம்னுவாங்க. அதாவது திருக்குறளை வைத்து புரிந்து கொள்வோமே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அங்க பாருங்க, இறைவன் அடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் சேராதார் நீந்தார். இந்த இடத்துல சேர்ந்தார் என்ற சொல் இருக்கா திருக்குறள்ல? இல்லையே. அப்ப சேர்ந்தார் என்கிற ஒரு சொல்லை நாம வருவித்துக் கொள்கிறோம். அந்த சேர்ந்தார் என்பது சொல்லெச்சம் என்று பொருள் எழுதுவார் பரிமேலழகர். தொல்காப்பியரை கேட்டால் அவர் சொல்லுவார், தொல்காப்பியம் சொல்லதிகாரம் எச்சவியலிலே சொல்லின் எச்சம் முன்னும் பின்னும் சொல்லளவு அல்லது எஞ்சுதல் இன்றே. ஏதேனும் ஒரு சொல்லன் தொடருக்கு முன்னோ பின்னோ ஏதேனும் ஒரு சொல் எஞ்சி நிற்பது சொல்லெச்சம் என்று குறிப்பிடுவார். அப்ப அதே மாதிரிதான் இங்க தம் என வன்தொடர் ஆகும், மண் ஆகா. இந்த இடத்துல ஆகும்னு ஒரு சொல்ல நம்ம வருவிச்சுக்கிட்டோம், அது சொல்லெச்சம். சரி, எந்த கணம் வந்தால் ஆகும்னு சொன்னாரா? முன்ன சொன்ன கதை தான். வரையறுத்து சொல்லாத காரணத்தினால் வன்கணம் வந்தால் தான் இப்படி மாறும் என்றெல்லாம் ஒரு வரையறுக்கலை. எனவே நாற்கணமும் கொள்க. வரும் எழுத்தை விதந்து சொல்லாத காரணத்தினாலே நாற்கணமும் வன்கணம், மென்கணம், இடைக்கணம், உயிர்கணம் ஆகிய நான்கையும் நாம் பொருத்திக்கலாம். சான்றாக வன்கணத்துக்கு பாருங்க, மருந்து கூட்டல் பை மருத்து பை, மருந்தை உடைய பை. மென்கணத்துக்கு பாருங்க, குரங்கு கூட்டல் மனம், குரக்கு மனம், குரங்கது மனம்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. இடைக்கணம் இரும்பு கூட்டல் வலிமை, இருப்பு வலிமை. உயிர்கணம் கன்று கூட்டல் ஆ, கற்றா, கன்றை உடைய ஆ. நினைவு கூறுதா? குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமெனே. திருவாசகம். இவையெல்லாம் இந்த வேற்றுமை புணர்ச்சியிலே நாற்கணமும் வர மென்தொடர் வன்தொடர் ஆனவை, சில ஆனவை. அப்ப பல ஆகாதவை. எது எது ஆகாதது? ஒரு சான்றுக்காக, வன்கணம் வந்தால் வண்டு கூட்டல் கால், வட்டுக்கால்னு சொல்லுவோமா? எறும்பு கூட்டல் கால், எருப்புக்கால் என்று சொல்லுவோமா? இல்லை, சொல்ல மாட்டோம். பந்து கூட்டல் திரட்சி, பத்து திரட்சின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இங்கெல்லாம் ஆகிறது இல்லை. மென்தொடர் பந்து கூட்டல் நலம், பத்து நலம் சொல்ல மாட்டோம், பந்து நலம் தான். ñெண்டு கூட்டல் வலை, இடைக்கணும். ñெட்டு வலை கிடையாது, ñெண்டு வலை தான். சங்கு கூட்டல் இனம், சக்கினம்னு சொல்லுவோமா? சங்கினம் தான். இடை ஏதாவது உயிர்க்கணும், மாறதில்லை. ஆகியனாலே வேற்றுமை புணர்ச்சியிலே நாற்கணம் வர மென்தொடர் வன்தொடர் ஆகாத நிலைமையும் உண்டு. இதற்கு பதிலாக புங்கங்காய், அடம்பம்பூ என்று இந்த சாரியை பெற்று வருவதை சான்றோர் பெருமக்கள், இந்த உரையாசிரியர்கள் சான்று காட்டுவது உண்டு. அதுவும் ஏற்புடைய செய்தியே. சில வன்தொடர் ஆகும் என்ற வழி பல வன்தொடர் ஆகா என்பது சொல்லாமலே பெறப்பட்டது. இப்போ இந்த ஆகாமன்னே எழுதணும்னா என்ன? இது 4 சீர் ஆகணும், அதனால தான் எழுதியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. இதுலேயே முடிஞ்சு போச்சு. சில ஆகும் என்ற வழி பல ஆகா என்பது பெறப்படுகிறது. அப்போ இது என்ன சொல்லுவோம்? கூடுதலான சொல்லுதானே, இது ஒரு மிகை தானே என்று கேட்டால், அப்படி அவர் மிகையாக எழுதியிருக்கும் காரணம் உண்டு என்று சொல்லுவார்கள் உரையாசிரியர்கள். ஆகாமன் என்பது மிகையாகும், சில வன்தொடர் ஆகும் என்ற வழி பல வன்தொடர் ஆகா என்பது பெறப்படுதலின் மண் ஆகா என்பது கூடுதல் செய்தி. இது ஒரு மிகையான சொல்லாட்சி தான். இது ஏன் சொல்லப்பட்டது என்றால் இதற்கும் ஒரு காரணம் உண்டு. இப்படி மிகையாக சொன்னதை வைத்து அல்வழியிலும் சிறுபான்மை வன்தொடர் ஆதல் உண்டு. வேற்றுமையில் மட்டும் கிடையாது, அல்வழியிலும் ஆதல் உண்டு. நஞ்சு கூட்டல் பகைமை, நஞ்சு போலும் பகைமை.
நச்சுப்பகைமை. இரும்பு மனம், இருப்பு மனமும் வரலாம். இரும்பு மனம் கட்டாயம் தெரிஞ்சு ஆகணும்னு சொல்ல, இரும்பு மனமும் அப்படியே வர்றதும் உண்டு. சுரும்பு முரல் பாடல் நமக்கு தெரியும் திருவிழா புராணத்தில். அங்கே இரும்பு மனம் தான் வருது, இருப்பு மனம்னு வரல. சரி, இங்கே சிறுபான்மை அப்படி மாறியும் வரலாம். வேற்றுமையில் விகற்பித்து வேற்றுமை அல்வழியில் சில விகற்பிப்பதும் உண்டு. விகற்பித்தனா ரெண்டு விதம், வன்தொடராகவும் வரும் வெண்தொடராகவும் வரும். பாருங்களேன், குரங்கு கூட்டல் குட்டி, குரங்கு குட்டி என்றும் எழுதலாம், குரக்கு குட்டி என்றும் எழுதலாம். இன்னும் சொல்லப்போனால் குரக்கந்தட்டும்பாங்க. குரக்கந்தட்டு ஒரு மூங்கில் மாதிரியான குச்சி இருக்கும், அதில் குறுக்கால ஒரு கீற்றாக வெட்டி விட்டு அதுக்கு முன்னால் பலூன் கட்டியோ அல்லது வெறுமனோ ஊதிக்கிட்டே போகிறது உண்டு கிராமப்புறங்களில். அதுக்கு பெயர் குரக்கந்தட்டு. ஒன்றும் இல்லை, குரங்குன்னா வளைவுன்னு அர்த்தம். குரங்கு உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தா நேராக நிமிர்ந்தெல்லாம் உட்காந்துருக்காது. ஒரு சி எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது முதுகு வளைந்து இருக்கும். ஒரு பெண்டுன்றாங்களே, வளைந்து இருக்கும். அதனால் குரங்கு என்றாலே வளைவு. விலங்கு என்றாலும் வளைவு தான். மனிதன் நேராக வளர்றான், இது குறுக்கால, குறுக்கு தடை. அதனால் விலங்கு இது என்னடா விளக்குது, வழியை விளக்குது. குறுக்கால வளருது பாருங்கள், எவ்வளோ வளர்ந்தாலும். உயரமாக வளர்கிறதை காட்டிலும் குறுக்காக வளர்றது தான் அதனிடத்தில் ஜாஸ்தியாக இருக்கிற தன்மை, மிகுந்து இருக்கிற தன்மை. ஆகையினால தான் அதுக்கு விலங்குன்னு பேர். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் குறுக்கால தடையாக இருக்கிற காரணத்தினால விலங்கு விலங்கல் என்கிற பெயர் மலைக்கும் உண்டு. அதுதானே மலை அரண் என்று சொல்லுவார்களே. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் பெயர் வைக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. மலைக்கு செய்கிறதுனால மலைன்னு முன்ன பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த இடத்துல விலங்குன்னு குறுக்க தடைய நடுவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரி, குரங்கு குட்டி, குரக்கு குட்டி. சரி, பாம்பு கூட்டல் தோல், பாம்பு தோல்னு சொல்லலாம், பாப்பு தோல்னு சொல்லலாம். இதெல்லாம் சிந்திச்சாதான் நமக்கு அந்த மெல்லினம் வல்லினம் ஆகிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் முடியும். அலைமறி பாப்பு பொருள்கோள் படிச்சிருப்போம். அது என்ன பாப்பு என்று கேட்டால் பாம்பு. அலைமறி, அலைனா வலை, அது தங்கி இருக்கக்கூடிய அந்த புற்று, அதுக்குள்ள மறித்தல்னா வளைதல். பாம்பு என்றால் பாப்பு சொல்லாச்சு. பாம்பு என்பது பாப்பு. புற்றுக்குள் செல்லுகிற பாம்பு தலையை முன்பக்கமாக வைத்து வாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுப்பது போல இந்த ஒரு அடியினுடைய சொல்லாட்சி அல்லது பொருண்மை ஏனைய 3 அடிகளிலும் சென்று பொருந்தும். தலைப்பகுதி எப்படி அவனுடைய உடல் பகுதி, வால் பகுதி முதலியவற்றோடு ஒட்டி உறவாடுகிறதோ, பொருந்தி காணப்படுகிறதோ, அப்படி காணப்படும்னு அதுக்கு அர்த்தம். அலை மறி பாப்பு பொருள்கோள் அது வரும்பொழுது பார்த்துக்கலாம். அல்வழியில் விகற்பித்தலும் உண்டு. அன்பு கூட்டல் தலை, அன்பாகிய தலை. அன்பு தலையும் சொல்லலாம், அற்புத்தலையும் சொல்லலாம். அற்புத்தலையும் அகன்றன. எங்கே? நாலடியாரில் படிச்சிருப்போம். ஆக அன்பாகிய தலை என்றும் சொல்லலாம், அன்பாலாகிய தலைன்னு சொல்லலாம். அன்பாகிய தலை, அன்பால் ஆகிய தலை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்பால் ஆகிய தலை என்று சொன்னால் வேற்றுமை புணர்ச்சி, அன்பாகிய தலை என்று சொன்னால் பண்பு தொகையில் அடங்கிய அல்வழி புணர்ச்சி. இந்த சொல்ல நம்ம எப்படி வேணாலும் பிரித்து பொருள் காண முடிகிறது. இப்படி இந்த நூற்பா எதை பற்றி பேசுகிறது? சில மென்தொடர் குற்றியிடுகிற மொழிகள் மூ இனமும் வர தம் என வன்தொடராம் என்றது ஒரு புது செய்தி. இது எய்தாதது எய்துவித்தல். உயிர்க்கணம் வரின் தம் என வன்தொடராம் என்றது உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டு ஓடும் என்று சொன்னதுக்கு மேலே அந்த எய்தியதன் மேல் சிறப்பு விதி என்று இவற்றுக்கு பொருள் கொள்ள வேண்டும். இலக்கண விளக்கத்தில் என்ன சொல்லுவார்னா, இந்த செய்தியை உள்வாங்கி கொண்ட வைத்தியநாத தேசிகர், மென்தொடர் வன்தொடர் ஆகாதன சிலவே ஆவன பல. அவருடைய பார்வை மென்தொடர் வன்தொடர் ஆகாதன சிலவே. வன்தொடர் ஆகா, சில ஆகா. இதுவரையிலும் கொண்டாந்து புள்ளி வச்சுக்கிறாரு, அரை புள்ளிய. மண் ஆகும். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல ஆகும்னு ஒரு சொல்லெச்சமாக வருவித்து கொண்டார். அவரவருடைய உரிமை தானே, பொருந்தி வருகிறது அவர்களுக்கு. மெல்லொற்றெல்லாம் வல்லொற்று இறுதி கிளையொற்று ஆகும் என்பார் தொல்காப்பியர். அவர் வச்சிருக்கிற பெயர் வல்லொற்று இறுதி கிளை ஒற்று. கிளைனா சொந்த பந்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி வன்கணத்துக்கு மென்கணமும், மென்கணத்துக்கு வன்கணமும் கிளை. கிளைனா உறவு. அடுத்தது இதை ஒட்டி அடுத்த ஒரு நூற்பா. ஐயீற்று குற்றுகரம். குற்றுகரம்னாடியே உகரம் வரணும். அது என்ன ஐ வருது? ஐயீற்று உடை குற்றுகரமும் உளவே. உகரமும் உளவே. இது ஏதோ சிறுபான்மை இருக்கிற மாதிரி தெரியுது. ஐ ஈறு உடைந்தன வரணும். அதுனா ஈற்றுடைன்னு வருது. இப்போ தெரியுதுங்களா? ஈறு கூட்டல் உடை. ஈறு. ஈறுங்கிறது என்னது? நெடித்து கொட்டுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? ரா ஒற்று இருக்குது. இப்போ முன்ன படித்தோமே, நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவேன்னு. அது அப்படியே இங்கேயே பயன்படுத்தும். மூன்றாவது நூற்பாவிலே, கடந்த நூற்பாவுக்கு முந்தின நூற்பாவில் படிக்கிறோம். அதனுடைய விளக்கம் இந்த மூன்றாவது நூற்பாவிலேயே நமக்கு புலனாகிறது. பாருங்க, இதுக்குள்ளேயே சான்று இருக்கு. ஐயீற்றுடை குற்றுகரமும் உளவே. என்னுடைய பொருளை பார்க்கலாம். ஐகாரச்சாரியை. ஈறு உடை, அதுதான் ஈற்றுடை நாட்சி. இறுதியிலே பெற்று வரக்கூடிய குற்றுகரமும் குற்றியலுகர மொழிகளும் உள சில உண்டு. அதை ஏவ விட்டுருவோம். பண்டு கூட்டல் காலம். பண்டு காலம். பண்டை காலம். என்னாச்சு பாருங்க. பண்டு காலம் பண்டை காலம் என்று ஆகியது அல்வழி புணர்ச்சி. முந்து கூட்டல் வளம். முந்தை வளம். அது வேற்றுமை புணர்ச்சி. பண்டை காலம் முந்தை வளம். அது என்ன? திடீர்னு நீங்க குற்றுகரம்னு சொன்னாங்களே ஒழிய மென்தொடர் குற்றிகரம் ஒன்றும் சொல்லலையே என்று கேட்கலாம். இது மென்தொடர் குற்றிகரம் அதிகாரப்பட்டமையால் அதற்கு முதலிடம் கொடுத்து சிந்திக்கிறோம். அதே மாதிரி இதையும் வச்சு சிந்திக்கலாம். மென்தொடர் மொழியுள் சில வன்தொடர் ஆட்சின்னு பார்த்தோம் பாருங்க. அதை வச்சும் இதுக்கு முடிவு பண்ணலாம். பாருங்களேன், இன்று நாள். இன்று கூட்டல் நாள். இற்றை நாள். அன்று திங்கள். அற்றை திங்கள். பாருங்க, அதாவது மென்கணம் வன்கணமாகிறதையும் பார்க்குறோம். உகரம் ஐகாரம் பெற்று வருதலும் ஆகிய தன்மையும் பார்க்கிறோம். அதனால் அதனோடு ஒட்டி சிந்திக்கத்தக்கதாக இந்த நூற்பா உள்ளது. இன்று நாள் எற்றை நாள் அல்வழி புணர்ச்சி. அன்று கூட்டல் அழகு. அற்றை அழகு. இன்றாகிய நாள் அல்வழி. அன்றைய பொழுதின் அழகு. அன்றைய அழகு. அன்றைக்கு அழகு. அது வேற்றுமை புணர்ச்சி. அற்றை அழகு. மேலை சூத்திரத்தை சார வைத்தாராயினும் ஐயீற்றுடை குற்றுகரம் என்று பொதுப்படச் சொன்னாதனால் மென்தொடர் தான் வரணுமா? மென்தொடர் அப்படியே வரும்னு பார்த்தோம். மென்தொடர் வன்தொடராக மாறும்னு பார்த்தோம். ஏன் வேற எதுவும் வராதா? வன்தொடரும் வரும். நேற்று கூட்டல் பொழுது. நேற்றை பொழுது. நேற்று வன்தொடர். நேற்று கூட்டல் பொழுது. நேற்றை பொழுது. நேற்று கூட்டல் கூலி. நேற்றை கூலி. நேற்றைக்கு உரிய கூலி. நேற்றையதாகிய பொழுது. அப்போ என்னாச்சு? வன்தொடர் ஐகாரம் பெற்றது. பொழுது கூற்றல் செலவு. பொழுது. அங்கே பாருங்க, உயிர்த்தொடர் குற்றில் வரும். பொழுது கூற்றல் செலவு. பொழுதை செலவு. அங்கேயும் ஐகாரம் வருது. அப்போ மென்தொடர் மற்றும் கிடையாது. வன்தொடரும் ஐகாரம் பெற்று வருவது உண்டு. உயிர்த்தொடரும் ஐகாரம் பெற்று வருவது உண்டு என்று புரிந்து கொள்கிறோம். இன்னும் கூட உரையாசிரியர்கள் தெளிவாக சொல்றாங்க. ஐயீற்று உடை குற்றுகரம் என்று உடைமை பொருளாக்கி கூறிய அதனால் வறுமொழி புணர்ச்சி இருந்தால்தான் இவை மாறும் என்று கிடையாது. வறுமொழி புணர்ச்சி இல்லாமலே மாறுவதும் உண்டு. ஒன்று என்பது ஒற்றை என்று வரும். இரண்டு என்பது இரட்டை என்று வரும். வறுமொழியோடு சேர்ந்துதான் வரணும் கிடையாது. இரட்டை. கண்ணெல்லாம் இரட்டை. கண்ணு ஒன்றாவா இருக்குது. கண்ணெல்லாம் இரட்டை. வேடு வேட்டை. ஏறு ஏற்றை என்று ஒன்று ஒற்றை இரண்டு இரட்டை என்பது மென்கணம். இது பாருங்க, நெடில்தொடர் குற்றியலுகரம் பாருங்க. வேடு வேட்டை ஏறு ஏற்றை இப்படியும் வர்றது உண்டு. வேடு தான். வேடுனாலே மறைந்திருந்து பிடிக்கிறது. வே என்றால் மூடுதல்னு அர்த்தம். மறைத்து வைத்துன்னு அர்த்தம். அதிலிருந்து வந்தது தான் வேடு கட்டுறது. வேட்டுவன் வேட்டை. சிந்திக்கலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்தி வரும். யோசிக்க யோசிக்க சரியாக வரும். அதே மாதிரி ஓராண்டு.
ஆக தனிமொழியாக இருந்தாலும் சரி, அடையெடுத்த மொழியாக இருந்தாலும் சரி, ஓராண்டு என்பது ஓராட்டை. அந்த காலத்தில் பன்னீராட்டை பருவத்தாலாகிய பெண் ஒருத்தி, 16 ஆட்டை இளைஞன் என்றெல்லாம் எழுதுவார்கள். எங்கே நம்ம இறையனார் அகப்பொருள் முதலான நூலில் வரக்கூடிய அந்த உரைநடை அமைப்பை பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஓராண்டு என்பது ஓராட்டை, ஈராண்டு என்பது ஈராட்டை என்றெல்லாம் வரக்கூடிய ஒரு நிலை அடையெடுத்த மொழியாக வருகிற பொழுது அவை ஐகாரம் பெற்று வருதலை காண முடிகிறது. சில மென்தொடர் குற்றுகரம் ஐகாரச்சாரியை பெறும் என்று சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இது புது செய்தி. எய்தாதது எய்துவித்தல், வன்தொடராதலோடு ஐகாரச்சாரியையும் பெறும் என்றது மேலை சூத்திர விதியோடு எய்தியதன் மேல் சிறப்பு விதி. அதான் பார்த்தோம். முன்பே ஒரு சான்று நம்ம படிச்சிருக்கோம், நினைவு இருக்கலாம். 7.5 நாட்டை சனி என்று சொல்லுவார்கள். 7.5 நாட்டு சனி, அது என்ன சேர நாடு சோழ நாடெல்லாம் கேள்விப்படுறோம். அது என்னங்க 7.5 நாடு, அது எங்கே இருக்கிறது என்று கேட்கக்கூடாது. 12 ராசிகளில் நம்முடைய ராசி ஒரு குறிப்பிட்ட ராசி என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய ராசிக்கு சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடியவர். அவர் மெல்ல சஞ்சரிக்கிற காரணத்தினால்தான் சனை சரம், சரம்னா இயக்கம், சனைனா மெல்ல மெல்ல இயங்குபவர். அதனால் சனைச்சரன் என்று பெயர். ஈஸ்வர பட்டம் என்றதெல்லாம் கொஞ்சம் புராண ரீதியாக சொல்லப்பட்ட விளக்கங்கள். சனைச்சரன் சாதாரண சொல்லாட்சி அடிப்படையில் பொருள் கண்டாலே நமக்கு செய்தி எளிமையாக புரியும். சனைச்சரன் மெல்ல செல்பவன், மெல்ல செல்லும் கோள், எப்படி வேணாலும் அர்த்தம் வச்சுக்கோங்க. நம்முடைய ராசி, நமக்கு முந்தைய ராசி, நமக்கு பக்கத்து ராசி, நமக்கு முன்னாலும் பின்னாலும் நம்முடையதும். அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 ஆண்டு காலம், 7.5 ஆண்டு காலம் அந்த சனி பகவான் வருகிற பொழுது பல தொல்லைகள் நேரிடும் என்று கருதுவது உண்டு. ஆனால் அவர் நீதிபதி, தீதும் நன்றும் பிறதரவாரா அவரவர் செய்த தவறுகளுக்கான தண்டனைகளை அவ்வப்போது நிறைவேற்றுபவர் என்பது தான் அதனுடைய பொருள். அவர் துன்புறுத்துவார் வருத்துவார்லாம் கிடையாது. அவருக்கு என்ன நம்ம மேலே பகை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் செய்த வினைகள் அந்த நேரத்தில் வந்து சேரும். சுருக்கமாக அவ்வளோதான். அந்த நேரத்தில் பழைய தீவினைகள் வந்து சேரும். அதான் உண்மையான அர்த்தம். மற்றபடி சனி பகவான் மேலாம் பழி போடுறது தவறு. அப்போ பாருங்கள், நம்ம செய்திக்கு வருவோம். 7.5 ஆண்டு சனி, யாண்டு சனி, யாண்டுன்னு வாங்க அந்த காலத்தில். யாண்டு பலவாக நரையில ஆகுதல், ஆண்டுன்னு சொல்ல கிடையாது. முன்னே பார்த்தோம், ஆண்டுன்னு அங்கேன்னு அர்த்தம், யாண்டுன்னா தான் வருஷம்னு அர்த்தம். அப்போ 7.5 யாண்டு சனி என்பது யாட்டை சனி, யாண்டு யாட்டுன்னு ஆகி வன்தொடர் குட்டியுரமாக மாறி ஐகாரச்சாரியும் பெற்று 7.5 யாட்டை சனி, யாட்டை சனி. பிறகு வந்தவனுக்கு வார்த்தை புரியல, யாட்டை சனி யாட்டை சனி கிடையாது, அதாவது நாட்டை சனின்ட்டான். நாட்டை சனின்னா பின்னால் வந்தவன் நாட்டு சனின்னா. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல மாற்றி 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 நம்முடைய மக்கள் அதை வகைத்தொகைப்படுத்தி மாற்றி விட்டுட்டாங்க. 7.5 யாட்டை சனி என்பது 7.5 நாட்டு சனி என்று மாறியது. பொருளே தெரியாமல், விவரம் தெரியாமல் நாமும் 7.5 நாட்டு சனி என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்கான அந்த சொல் வடிவ மாறுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அல்லது அந்த சொல் வடிவம் தெரிந்ததற்கான அடையாளத்தை புரிந்து கொள்ள உதவக்கூடிய நூற்பா இது. ஐயீற்றுடை குற்றுகரமும் உளவே. இப்படி சிந்திக்கலாம். இப்படி இதெல்லாம் குற்றியலுகரத்துடைய வடிவ மாற்றங்கள். அப்புறம் ஒரு வரையறைப்படுத்தி திசை பெயருக்கு போய் பார்க்கிறோம். திசைகள் 4 அல்லது 8 அல்லது 10. 4, 8, 10. 4 கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பெருந்திசைகள். வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு கோண திசைகள். அப்போ 4, 4, 8 இப்படின்னு சொல்கிறது. மேலே கீழே மொத்த இடம் 8 போக மேல் கீழ்னு இருக்குது. ஆக 10 என்றெல்லாம் பல விதமாக இலக்கியங்களிலே பேசப்பெறும். சரி, திசை சொற்கள் என்னன்னு நமக்கு தெரியும், பார்க்கலாம். அந்த திசை சொற்கள் இன்னொரு திசை சொல்லோடு சேரும் பொழுதோ அல்லது பிற சொற்களோடு சேரும் பொழுதோ என்ன மாற்றம் பெறுகின்றன? நிலைமொழியாக வரக்கூடிய திசை சொல், திசைனா திசையை காட்டுறது, திக்கு காட்டக்கூடிய அந்த சொல் இருக்கிறதே, அது என்ன வடிவ மாற்றம் பெறும் என்பது இந்த நூற்பாய் எடுத்துரைக்கிறது. பார்க்கலாம். திசையொடு திசையும் பிறவும் சேரின்
நிலையீற்று உயிர்மை கா ஒற்று நீங்களும் ரகரம் நளவா திரிதலும் ஆம் பிற திசையொடு குற்றியலுகிற ஈராகிய திக்கை குறிக்கும் பெயரோடு. பாருங்க, கிழக்கு வன்தொடர் குற்றிக்கிறோம், கூல முடியுது. மேற்கு வன்தொடர் குற்றிக்கிறோம், வடக்கு வன்தொடர் குற்றிக்கிறோம், தெற்கு வன்தொடர் குற்றிக்கிறோம். ஆமாம், எல்லாமே அப்படி தான் இருக்குது. குற்றியலுகிற ஈராகிய திக்கை குறிக்கும் பெயரோடு, திக்குன்னா திசை, திக்கை குறிக்கும் பெயரும் திசையும், திசையோடு திசையும், நிலைமொழியும் திசை சொல். திசை சொல் சொல்லக்கூடாது, திசையை திசை பெயர். திசை சொல்னா வேற பொருள் வரும், வட்டார வழக்கு மாதிரி போயிடும், அங்கே போக வேண்டாம். வருமொழியும் திசையை குறிக்கும் பெயர் என்று வருகிற பொழுதும் சரி, அல்லது பிற சொற்கள் வந்து புணர்கின்ற பொழுதும் நிலைமொழியாக இருக்கக்கூடிய அந்த திசை பெயரினுடைய ஈற்று உயிர்மை இருக்கிறதே. என்ன உயிர்மை? கூ என்கிற உயிர்மை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்துலேயும் கூ தானே இருக்குது. அது என்ன பண்ணும்? கெடும். கூடவே அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈக்கும் நீங்குமா. கா ஒற்று நீங்களும் உயிர்மெய்யொடு அங்கே சேர்த்துக்கணும். கா ஒற்று நீங்களும் உயிர்மெய்யொடு, கா ஒற்று நீங்களும், இக்காகிய ஒற்று நீங்குதல். அப்போ வடக்கு இக்கும் போச்சு கூவம் போச்சு, கிழக்கு இக்கும் போச்சு கூவம் போச்சு. சரி, அப்படி சிலதில் கூ நீங்குவதோடு ரகரம் நளவா திரிதல். இப்போ மேற்கு அது என்ன ஆகும்? மேல்னு மாறும். ரகரம் நளவா இல்லாக மாறும். தெற்கு என்பது தென் என்று மாறுகிறது, அது இன்னாக மாறுகிறது. ரகரம் இருக்கிறதே, தெற்கில் வரக்கூடிய ரகரம் இன்னாக மாறும். ரகர இற்று இன்னாகுது, மேற்கில் இல்லாகுது. திரிதலும் ஆம் ஆகும்னு அர்த்தம். ஆம்னா ஆகும். பிற செய்திகளும் உண்டு, அவற்றை நிரப்பிக் கொள்க. நான் சொல்கிறதான் விதின்னு எப்பவுமே சான்றோர் பெருமக்கள் சொல்ல மாட்டாங்க. இதை வைத்து பிற்காலத்தில் கூடுதல் செய்திகளை வகுத்து கொள்ளுங்கள் என்று நமக்கு வழிகாட்டுவார்கள். எப்பவுமே அவர்கள் இலக்கணம் வகுக்கிற பொழுது இதுதான் முடிவு என்று வரையறுப்பது கிடையாது. காலப்போக்கிலே ஒரு ஆற்றினுடைய பயணம் சில நேரங்களிலே இடம் மாறி கூட அமைவது உண்டு. திருவாமாத்தூரில் இரட்டை புலவர்களாகிய பெருமக்கள் பாடிவிட்ட காரணத்தினால கோயிலுக்கு ஒரு புறத்தில் ஓடிய நதி அவர்கள் பாடிய வாக்கு பொய்க்கக்கூடாது என்றதாக திசை மாறி மறுபுறத்தில் ஓடியதாக வரலாறுலாம் உண்டு. ஆகையினால சில நேரங்களில் இந்த மாற்றம் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கும்படியாக பிற முதலான சொற்களை இவர்கள் அமைப்பார்கள், அல்லது சிறுபான்மை பெரும்பான்மை என்று குறிப்பிடுவார்கள், அல்லது மிக முதலான சொற்களை வகுப்பார்கள். அப்படி இருந்தால் தான் பிற்காலத்தில் வர 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 எல்லா இலக்கியங்களுக்கான இலக்கணமாக இது அமையும். இல்லாட்டி போனால் இது பழைய நூல்களுக்கான பழைய இலக்கணம் நமக்கு இதுக்கும் ஒத்து வராது என்று எடுத்து வைத்து விடுவோம். இன்றைக்கும் நாம் நன்னூலையும் இன்னும் தொல்காப்பியத்தையும் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அவை நடைமுறைக்கு பெரும்பாலும் ஒத்து வருகின்றன. 90% மேலே ஒத்து வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதனால தான் அவை இரண்டும் இன்றும் நிலைத்திருக்கின்றன. சரி, இங்கே செய்திக்கு வருவோம். திசைப்பெயர் என்பது திக்கை குறிக்கும் பெயர். ஏற்புழிக்கோடல் என்னும் உத்தியினாலே நிலையீற்று உயிர்மை காவொற்று நீங்குதல் என்பது அந்த வடக்கு கிழக்கு என்பவற்றுக்கு கொள்கை. அது மாதிரி இன்னும் 2 பெயர்கள் கூட இருக்கிறது. குணக்கு குடக்குன்னு கேள்விப்படுவோம். ரகரம் நாவாக தெரிவது தெற்குக்கும் லகரமாக தெரிவது மேற்கு என்பதற்கும் சான்றாக ஏற்புழி கொள்கை பொருந்தும் என்று கொள்கை. சரி, கிழக்கு என்பது ஒரு காலத்தில் குணக்கு என்று சொல்லப்பட்டது. அதனால்தான் குணக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் என்று பெயர். மேற்குக்கு குடக்குன்னு பேர். அதனால்தான் அங்கிருந்து வீசுகிற காற்று கோடை. வடக்கிலிருந்து வீசுவது வாடை, தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் என்பது நாம் கேள்விப்பட்டது. அதன் கூட கொண்டல் கோடை என்பவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரியான சொல்லாட்சிகள் உண்டு. அப்போ குடக்கு என்பது அந்த காலத்திய நடை. குதிரையை கொண்டு கொடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் என்பது திருவாசகம். குடநாடு மேற்றிசை பகுதியை சொல்கிறது உண்டு.
சூரியன் மேற்கு நோக்கி செல்லுகிற காரணத்தினால் நாள்தோறும் அவனுடைய பயணம் மேற்கு நோக்கி அமைகிறது அல்லவா, அதனால் அவனுக்கு பெயர் குடக்கு ஓடுவான். தென்றலுக்கு வடக்கு ஓடுவான்னு பேர், சூரியனுக்கு குடக்கு ஓடுவான்னு பேர். என்ன அழகான பெயர் பாருங்க. சிவப்பிரகாசர் வச்ச பெயர் இது. துரைமங்கலம் சிவப்பிரகாசர் குடக்கு ஓடுவான் என்பார். சரி, பிற என்ற மெகையானி திசைப்பெயரோடு திசைப்பெயர் புணர்தல் என்பது நிலைமொழி பெருந்திசையாகிய வடக்கும் தெற்குமாகும் என்பர் உரையாசிரியர் சிலர். வடக்கு தெற்கு தான் அந்த காலத்தில் பெருந்திசை என்று சொல்லப்பட்டது. நாம் இன்றைக்கி 4 திசையும் பெருந்திசைன்னு சொன்னோம். ஆனால் வடக்கும் தெற்கும் தான் ஒரு காலத்தில் பெருந்திசையாக கூறப்பட்டன என்கிற கருதுகோளும் உண்டு. அதை பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். வேறு எதனா செய்திகளை கூடுதலாக பார்த்துக்கிட்டு போக முடியுமான்னு பார்ப்போம். வருமொழி சிறு திசையாக அமைதல் என்பார் முகவை ராமானுச கவிராயர். கிழக்கும் மேற்கும் சிறு திசை என்பது அவருடைய கருத்து இருக்கட்டும். இப்போ அந்த கூ இக்கு ரெண்டும் கிடக்கூடியது பார்க்கலாமா? திசையோடு திசையும் பிறவும் திசையோடு திசை சேர்த்த பார்ப்போம், அவன் பிற சேரட்டும். திசையோடு திசை சேரின் நிலை இற்று உயிர்மெய்யோடு ஒற்று நீங்கள் பாருங்க. வடக்கு கூட்டல் கிழக்கு, வடக்கோடு கிழக்கு என்கிறது இயைகிற பொழுது வடகிழக்கு. வடக்கு என்பதை கூவும் கெடுகிறது, இக்கும் கெடுகிறது. வடகிழக்கு. வடக்கு கூட்டல் மேற்கு, வடமேற்கு. கூ இக்கு ரெண்டும் போயிடுது, வடமேற்கு. அப்புறம் திசையோடு பிற புணர்தல். வடக்கு கூட்டல் திசை, திசைங்கிறது பிற சொல் தான், திசை அது திசை பெயர்னு சொல்லக்கூடாது. வடக்கு கூட்டல் திசை, இக்கும் கூவும் போச்சுன்னா வட திசை. வடக்கு கூட்டல் மலை, வடக்கே இருக்கக்கூடிய மலை, வடமலை பெயர் வைக்கிறாங்க. வட வேங்கடம் தான் வடமலை பெயர் வைக்கிறாங்க. கைலாயமும் வடமலை தான். வடக்கு கூட்டல் வேங்கடம், வட வேங்கடம். இக்கு கூ ரெண்டும் போயிடுச்சு. அது மாதிரி குடக்கு கூட்டல் திசை குடதிசை. குடக்குன்னா மேற்குன்னு முன்னையே சொன்னேன். குணக்கு கூட்டல் கடல் குணகடல். குணக்குன்னா கிழக்குன்னு பார்த்தோம். அந்த கூ கெட்டு இன்ன ஆகிறதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா, தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, தெற்கு கூட்டல் மலை தென்மலை, தெற்கு கூட்டல் குமரி தென்குமரி, தெற்கு கூட்டல் யாறு தென் யாறு, தெற்கு கூட்டல் அரங்கம் தென் அரங்கம். இப்போ ஏன் இவ்வளவும் சொன்னோம்? கிழக்குங்கிறது வன்கணம், நாற்கணமும் புணர்றதுக்கு ஏற்ற மாதிரி. மலை என்பது மென்கணம், யாறு என்பது இடைக்கணம், அரங்கம் என்பது உயிர்கணம். 4 வகை கணங்களும் புணருகின்ற பொழுது இந்த மாற்றம் நிகழ்வது இயல்பு. கூ கெட்டு இற்றாகிறது, இற்று இல்லாகிறதுக்கு உதாரணம் மேற்கு கூட்டல் காற்று மேல் காற்று, மேற்கு கூட்டல் கடல் மேல் கடல், மேற்கு கூட்டல் வீதி மேல் வீதி, மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு மேநாடு, மேற்கு கூட்டல் ஊர் மேலூர். சொன்னது நாற்கணமும் வருவதற்காக சொல்லப்பட்டது, வேற ஒன்றும் இல்லை. சங்கர நமச்சிவாயர் இன்னும் கூடுதலாக சில செய்திகளை தருவார். பிற என்றமையால் மேற்றிசை மேலை திசை என்று வருவதும் உண்டு. மேற்கு திசைங்கிறது இயல்பாக அமைகிறது, அது மேற்றிசை மேலை திசைன்னு சொல்றது உண்டு. கீழ்த்திசை கீழை திசை என வருதலும் உண்டு. அவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளுங்கள் என்று நமக்கு விளக்கம் தருகிறார். இது இல்லாமல் கிழக்கு கூட்டல் மேற்கு கிழக்கு மேற்கு, தெற்கு கூட்டல் வடக்கு தெற்கு வடக்கு, வடக்கு கூட்டல் ஊர் வடக்கூர், தெற்கு கூட்டல் ஊர் தெற்கூர், வடக்கு கூட்டல் மலை வடக்கு மலை, தெற்கு கூட்டல் மலை தெற்கு மலை என விகாரமின்றி வருதலும் உண்டு. அது எப்போதும் வருதல் போல இருப்பதும் உண்டு. கட்டாயம் மாறும் என்று வற்புறுத்தக்கூடாது. அப்புறம் மேற்கு கூட்டல் சேரி மேல் சேரி மேற்சேரி மேலைச்சேரி. இல்லு போட்டும் எழுதலாம், இற்று போட்டும் எழுதலாம், லை போட்டும் எழுதலாம். சேர்ந்து வாழுமிடம் சேரி. மேற்கு கூட்டல் சேரி மேற்சேரி மேல் சேரி மேலைச்சேரி. சங்க இலக்கியத்தெல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லுங்களேன். கிழக்கு கூட்டல் திசை கீழ் திசை கீழ்த்திசை கீழை திசை. எப்படி வடிவம் விகற்பம் பாருங்க, எவ்வளவு தூரம் வருது பாருங்க. சங்கர நமச்சிவாயர் இன்னும் கூட இலக்கண குறிப்பெல்லாம் இது கொடுப்பார். வடகிழக்கு என்பது வடக்கும் கிழக்கும் ஆயதோர் கோணம் இல்லையா? வடக்கும் கிழக்கும், வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோண திசை தான் வடகிழக்குன்னு பார்த்தோம். கோணத்திசைன்னு பேர் அதுக்கு. அது எப்படி ஒம்மைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. வடகிழக்கு, வடக்கும் கிழக்கும் ஆயதோர்
கோணம். வடதிசை என்பது என்னாச்சு? வடக்கின் கண்ணதாகிய திசை, அதாவது வடக்காகிய திசை அப்படி வச்சுங்க. வடக்காகிய திசைன்னு பண்பு தொகையாக போடலாம். வடமலை, வடக்கின்கண் உள்ள மலை, வடக்கின்கண் ஏழந்தொகை. கீழ் மேல் தென் வடல் என்று சேர்த்து எழுதுவதும் உண்டு. ஏதோ அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. கீழ் மேல் தென் வடல், கிழக்கு கூட்டல் மேற்கு கூட்டல் தெற்கு கூட்டல் வடக்கு என்பது அந்த உண்மை தொகை தான் அது என்று கூடுதல் விளக்கம் தருகிறார். சில நேரங்களில் திசையோடு திசை பெயர் பொது விதி பெறுதலும் உண்டு. தெற்கு கூட்டல் வழக்கு தெற்கு வடக்கு, தெற்கு வடக்கு தெற்கு வடக்கு, வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு, மேற்கு கூட்டல் கிழக்கு மேற்கு கிழக்கு என்று இயல்பாக வருவதும் உண்டு. கட்டாயம் மாறணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்கு என்பதில் இக்கு போச்சு கூ போச்சு, இழாவில் இருக்கக்கூடிய ஆ போய் கி கி என்று நெடிலாக மாறுவதும் உண்டு. இவையெல்லாம் பிறை என்று வரக்கூடிய அந்த சொல்லாட்சியை கொண்டு உணர்கை என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிழக்கு கூட்டல் ஊர் கீழூர், கிழக்கு கூட்டல் காற்று கீழ்காற்று, கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு, கிழக்கு கூட்டல் யாறு கீழ் யாறு, இப்படியெல்லாம் உண்டு. இது குற்றுகுறை ஈற்று திசைப்பெயருக்கு எய்தாதது எய்துவித்தல் முதலிற்று என்று விளக்கம் தருகிறார்கள். நன்னூல் நூற்பாவை இலக்கண விளக்கத்தில் முழுக்க அப்படியே வழிமொழியக்கூடிய இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இந்த நூற்பாவுக்கான உரை, ஏன்னா அவரே தான் அவர் நூலுக்கு உரை எழுதினார், அதில் கூடுதலாக பல தகவல்களை நமக்கு தருகிறார். அவற்றை கொஞ்சம் சிந்திப்போம். பிற என்றதனால் திசையோடு திசையும் புணரும் காலை என்பது நிலைமொழி பெருந்திசை எனவும் வருமொழி கோணத்திசை எனவும். அவர் பார்வை பாருங்க. வருமொழி நிலைமொழி பெருந்திசையாம், வருமொழி கோணத்திசையாம். நிலைமொழியாக நிற்பன வடக்கும் தெற்குமே என்று உணர வேண்டும் அவர் எழுதுகிறார். இரு திசை புணரின் ஏ இடை வருமே. யாரு? தொல்காப்பியம். எங்க தொல்காப்பியத்தில் வருது. அப்போ ஏ பெறுதல் உண்டு. தெற்கு கூட்டல் வடக்கு தெற்கே வடக்கு, வடக்கு கூட்டல் தெற்கு வடக்கே தெற்கு, கிழக்கு கூட்டல் மேற்கு கிழக்கே மேற்கு, மேற்கு கூட்டல் கிழக்கு மேற்கே கிழக்கு. அதெல்லாம் உண்மை தொகைன்னு வச்சுக்கணும். தெற்கே வடக்குன்னா தெற்கு இருக்கிறது வடக்குன்னு அர்த்தம் கிடையாது. தெற்கும் வடக்கும். ஒன்று கால் ஒன்றே கால்னு சொல்கிறோம் பாருங்க, ஒன்று முக்கால் ஒன்றே முக்கால்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அது உண்மை தொகை வடிவத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அவர் பொருள் தருகிறார். சரி, இது இல்லாமல் தெற்கு கூட்டல் வடக்கு இயல்பாக வரும். இரு திசை புணரின் ஏ இடை வருமேன்னு கிடையாது, வரும், வராமலும் இருக்கலாம். தெற்கு கூட்டல் வடக்கு தெற்கு வடக்கு, வடக்கு கூட்டல் தெற்கு வடக்கு தெற்கு, கிழக்கு கூட்டல் மேற்கு கிழக்கு மேற்கு, மேற்கு கூட்டல் கிழக்கு மேற்கு கிழக்கு என்று ஏகாரம் பெறாமல் பெரும்பாலும் பொது விழி பெறுதலும் பொது விதி பெறுதலும் உண்டு. புரிஞ்சுக்கணும். பழந்தமிழகத்திலே வடக்கும் தெற்குமே பெருந்திசைகளாக இருந்தன. யாரு? இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் சொல்ற கருத்து. வடவேங்கடம் தென்குமரி என தொல்காப்பிய பாயரும் இரு திசைகளையே கூறி நிற்கிறது. சரி, வடக்கும் தெற்கும் குணக்கும் குடக்கும் என்று முதல்ல பெருங்காக்கை பாடினிய பாயரத்தில் இந்த திசைப்பெயர்களை காண முடிகிறது. இந்த குணக்கு குடக்கெல்லாம் வடாது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகழு குமரியின் தெற்கும் குணாது கரையொடு தொடுகடல் குணக்கும் குணாது கரை பொறு தொடு கடல் குணக்கும். குணக்குன்னு வருது பாருங்க, அது கிழக்கு. குடாது தொன்று முதிர் பௌவத்தின் குடக்கும். மேலை கடல் இருக்குது, அது தொன்று முதிர் பௌவம். அப்போ கிழக்க இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா இருக்குது, அது கொஞ்சம் செயற்கையானதுன்னு சொல்லுவாங்க. ஆழம் அதை விட கம்மின்னு சொல்லுவாங்க. அரபிக்கடல் தான் ஆழம் பெறுதுன்னு அர்த்தம் பண்ணுங்க. தென்குமரி வடபெருங்கல் குண குட கடலா எல்லை என்று புறநானூறு கூறுகிறது. முன்ன சொன்ன அந்த குடாதும் புறநானூரில் வரக்கூடியது தான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது குடக்கு என்பது மேற்கு, குணக்கு என்பது கிழக்கு என்பது அந்த காலத்திலே கையாளப்பட்ட அந்த சொல்லாட்சிகள் என்று உணர முடிகிறது. கிழக்கு என்பது அந்த காலத்தில் என்ன பொருள் இருந்ததுன்னா கீழேங்கிற பொருளில் இருந்தது. கிளைய மென்குரல் கிழக்கு வீழ்ந்தனவே, கீழேன்னு அர்த்தம். செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. கிழக்காம் தலைனா கீழே போயிடும் அவனுடைய தலை, அவன் தன்னுடைய பெருமை குன்றி விடுவான்னு அர்த்தம். திருக்குறள் அங்கேயும் கீழேன்னு பொருள்வது. கிழக்கீடு பொருளோடு ஐந்தும் ஆகும். தொல்காப்பியத்தில் வரக்கூடிய அந்த சொல்லாட்சி பார்க்கும்போது நூற்பாவை பார்க்கிற பொழுது கீழ்ப்பட்ட பொருள் என்பதாக சொல்லப்படுகிறது. கிழக்கு திசை அங்கே குறிக்கலை.
ஆகையினாலே கிழக்கு என்ற சொல் பள்ளத்தையும் மேற்கு என்ற சொல் மேட்டினையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டு பிறகு தமிழகத்தினுடைய கீழ்ப்பகுதி பள்ளமாகவும் மேற்கு பகுதி மேடாகவும் இருக்கிற காரணம் பற்றி அவை கிழக்கு மேற்கு என்று படிப்படியாக தொல்காப்பியர் காலத்துக்கு வெகு காலத்துக்கு பின்னாலே அவை திசையை குறிக்கும் சொற்களாக மாறின என்று உரையாசிரியர்கள் அதனுடைய பொருத்தப்பாட்டை எடுத்து எழுதுகிறார்கள். பெருந்திசையோடு கோணத்திசை சேருமின்றி கோணத்திசையோடு பெருந்திசை சேராது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இது அவருடைய நடை. ஆக திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை ஒற்று நீங்களும் ரகரம் நலவா தெரிதலும் ஆம் பெற என்று நம்மால் உணர முடிகிறது. அடுத்தது தேங்காய் என்பதற்கான ஒரு விதியை பார்க்கிறோம். தெங்கு கூட்டல் காய் தேங்காய் எப்படி மாறியது? காய் வரின் நூற்பா படிச்சிருவோம். தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் காய்வரின். காய்வரின் வருமொழி முதல்ல காய் என்கிற சொல் வறுமையானால் தெங்கு நீண்டு தெற்கு என்பது மரப்பெயர். தென்னைங்கிறதான் தெங்கு. அந்த மரப்பெயருடைய நிலைமொழி இருக்கிறது, அது நீண்டு. அதனுடைய முதல் எழுத்திருக்கு பாருங்க தே, அது தே என்று நீளும். உயிர்மை எழுத்திருக்கக்கூடிய ஏகரம் ஏகாரமாக மாறும். தெங்கு நீண்டு தெங்கு தேங்குன்னு ஆகும் போட்டிருக்கு. அப்புறம் ஈற்று உயிர்மை கெடும் கூ கெட்டு போச்சு. அப்போ தேங் அப்படியே இருக்குது, காய் அப்படியே மாற்றி வேண்டாம். தெங்காயின்னு வராது, தேங்காய் என்று வருகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா தெங்கது காய், அது வெற்றுமை புணர்ச்சி, அதை வெற்றுவோம். தெங்கு என்பது தென்னையை குறிக்கக்கூடிய மரப்பெயர். கெட்டே புணரும் என்று கூறாத காரணத்தினாலே அம்சாரியை பெற்று தெங்கு காய், தெங்கு அம் காய் தெங்கங்காய், தெங்கங்காய் போல திரண்டு உருண்ட பைங்கூந்தல். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் மேற்கோளாக வரக்கூடிய ஒரு வெண்பா பாடல் சேனாவரையினரை பயன்படுத்துவார் இந்த பொருள்கோள்லாம் படிக்கிற பொழுது. அப்போ பார்த்துக்கலாம். தெங்கங்காய், தேங்காயை தெங்கங்காய் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அடுத்தது, ஆனால் தொல்காப்பியர் இது சம்பந்தமாக எதுவும் சொல்லலை, தேங்காயை சொல்லலை. இனி எண்ணு பெயர் புணர்ச்சி. எண்ணு பெயரை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அடிப்படையானது. எண்ணு பெயர்கள் யாவும் உகரத்தால் முடிவன. 7 மட்டும்தான் முற்றியலுகரம், ஏனையவெல்லாம் குற்றியலுகரம். யோசிச்சு பாருங்க. 1 ஆமாம் ரூவில் முடியுது. அதே நேரத்தில் மென்தொடர் குற்றியலுகரம். 2 மென்தொடர் குற்றியலுகரம். 3 மென்தொடர் குற்றியலுகரம். 4 மென்தொடர் குற்றியலுகரம். 5 அதே தான். 6 நெடில் தொடர் குற்றியலுகரம். 7 தான் முற்றியலுகரம்னு பார்த்தோம். 8 வன்தொடர் குற்றியலுகரம். 9 பா இப்பு கிடையாது, பா உயிர் தொடர் குற்றியலுகரம். 10 வன்தொடர் குற்றியலுகரம். இங்கே சிந்திக்கிறது 9 10 நீக்கி முதல்ல இருக்கக்கூடிய 8 அது எண்ணு பெயர்கள் மட்டும் சிந்திக்கப்படும். அவற்றுள் 1 முதல் 8 வரையிலான எண்ணு பெயர்களின் முன்னாலே எண்ணு பெயர்கள் வந்து புணரும் காலத்து அந்த நிலைமொழியில் என்னென்ன மாற்றம் நிகழும் என்று பேசப்படுகிறது. பிற அளவு பெயர்கள் முதலானவை வந்து சேரும்போது என்ன மாற்றம்னு பேசப்படுது. அளவு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா கழஞ்சு முதலாகின நிறுத்தல் அளவை. அந்த காலத்தில் கழஞ்சு சின்ன சின்ன அளவைகள். கிராம்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி குன்றுமணி சைஸுக்கு குன்றிமணி சைஸுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் கழஞ்சு முதலானவை நிறுத்தல் அளவை. களம் முதலானவை எடுத்தல் அளவை. மறக்காம எடுத்தல் அளவை. சான் முதலானவை நீட்டல் அளவை. நாழி முதலானவை முகத்தல் அளவை. அப்புறம் கடல் குணம் முதலானவை பிற பெயர்கள். எப்படியா இருந்தாலும் இவை சேருகிற பொழுது என்ன மாற்றம் பெறும் என்று இந்த நூற்பா நமக்கு விவரிக்கிறது. எண் நிறை அளவும் பிறவும் எய்தின் 1 முதல் 8 ஈராம் எண்ணுள் முதல் ஈரின் முதல் நீளும் 3 6 7 குறுகும். 7ன்னு சொல்கிறாங்க, 7ன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது தான் சரியாக வரும். சரி. 6 7 அல்லவற்றின் ஈற்றுயிர் மெய்யும் ஏழன் உயிரும் ஏகும். எங்க ஏற்புழி என்மனார் புலவர். பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். எண் 1 2 முதலான எண்ணல் அளவு பெயர்களும் வருமொழியாக வர்றது. நிறை நிறுப்பது களஞ்சு முதலான நிறுத்தல் அளவை பெயர்களும். அளவு பிற அளவைகள். களம் முதலான எடுத்தல் அளவை, சான் முதலான நீட்டல் அளவை, நாழி முதலான முகத்தல் அளவை, இவையெல்லாம் வருகிற பொழுது எண்
நிறை அளவும் நிறைய, அப்புறம் அளவு, அளவுன்னா எல்லா அளவும், நீட்டல் நிறுத்தல் போக இருக்கிறது, முகத்தல், எண்ணல், எண்ணல் இதில் அடங்கிறது. இது எண்ணல் அளவில் வந்து நிறுத்தல் அளவில் இருக்குது, ஏனைய அளவுகள் இதில் அடங்குது. அப்புறம் பிறவும் பிற சொற்கள் வந்தாலும் எய்தின் வருவானால் 1 முதல் 8 ஈராம் என்னும் நிலைமொழியில் 1 முதல் 8 ஈறு வந்தா என்னென்ன மாற்றம் பெறும்? முதல் ஈறு எண் முதல் நீளும் 1, 2 என்பவற்றில் இருக்கக்கூடிய அந்த ஓ ஈ என்கிற அந்த முதல் எழுத்து நீளுமா? ஓ என்றும் ஈ என்றும் நீளும். சரி, 3, 6, 7, 3, 6, 7 என்ன ஆகும்? அவை மூன்றும் குறுகும். மு மு என்று குரிலாகும், அ ஆ என்று குரிலாகும், ஏ ஏ என்று குரிலாகும். 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மெய்யும், 7 தவிர ஏனையவற்றில் இருக்கக்கூடிய குற்றியலோகர் இருக்குது பாருங்க, அது அத்தனையும் கெடும். ஈற்றுயிர்மெய்யும் ஏழன் உயிரும், அதில் உகரம் மட்டும் கெடும், மற்றதில் உயிர் உடம்போடு சேர்ந்து கெடும், மெய்யோடு சேர்ந்து கெடும். 7ல் மட்டும் உகரம் மட்டும் கெடும். ஏகும் கெடும் என்பார்கள். ஏற்புழி எல்லா இடங்களும் கிடையாது, ஏற்புடைய இடங்களே. அப்போ சிறுபான்மை தான் இவை அமையும். என்மனார் புலவர் என்று சான்றோர்கள் சொல்லுகிறார். அந்த ஏற்புழிங்கிற எல்லா இடத்துலையும் சேர்க்கணும்பாங்க. இந்நூற்பாவில் கூறப்பட்டன அடிப்படை விகாரங்கள். இனி தனித்தனி அந்தந்த எண்ணு பெயருக்கு ஏற்ற மாதிரி சில ஏனைய மாற்றங்கள் எல்லாம் அடுத்து வரும் ஒரு 5 நூற்பாக்களில் கூறப்பட இருக்கின்றன. இவை பெரும்பாலும் பண்புத்தொகைக்கே உரியன ஆகியனால ஏற்புழி என்று சொன்னார். 1 ஆகி 2 ஆகி ஆகி என்ற மாதிரி வடிவத்தை நம்ம நடுவில் இணைக்கணும். இயைத்தம்னா பொருள் வரும். 7 என்பது முதல் குறுகுமிடத்து உகரம் குறுகாது, உகரம் கெடுமிடத்து, அதாவது 7ல் முதல் குறுகினால் உகரம் கெடாது, உகரம் கெட்டால் முதல் குறுகாது. 7 கூட்டல் கடல், எழுகடல். முதல் குறுகியதுனால உயிர் போகவில்லை, இழுவில் இருக்கக்கூடிய உயிர். 7 கடல் முதல் குறுகாதனால இழுவில் இருக்கக்கூடிய ஊ போய் இழு மட்டும் நிற்குது. ஏற்புழி என்பது அதைத்தான் குறிக்கிறது. இது 4 வகை கணத்துக்கும் பொருந்தும் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. 7 என்பது முற்றியரகுறச் சொல்லாக இருந்தாலும் ஒன்றின முடித்தல் தன்னின முடித்தல் என்னும் உத்தியினாலே குற்றியரகுரங்களோடு அது சேர்த்து இங்கே வைக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். இன்னும் ஏற்புழி கோடல் என்கிற காரணத்தினாலே 1 முதல் 8 வரையிலான எண்களுக்கு இயல்பாக புணரும் புணர்ச்சியும் உண்டு. இங்கே சொல்கிற மாற்றம் கட்டாயம் கிடையாது. 2 கழஞ்சு 2 கழஞ்சு, 3 கூட்டல் படி 3 படி, 4 கூட்டல் பொருள் 4 பொருள், 5 கூட்டல் படி 5 படி, 6 கூட்டல் குணம் 6 குணம், 7 கூட்டல் கடல் 7 கடல், 8 கூட்டல் கோடி 8 கோடி. ஐயா இதுதான் எங்களுக்கு தெரியுமே என்று சொல்ல வேண்டாம். 7 கடல் வராதான்னு அது அந்த சிறப்பு விதி வரும்போது படிச்சுக்கலாம். இது பொதுவாக அது மட்டும் கிடையாது. 1 என்பது கூட மாற்றமின்றி வரும். 1 தேறினான் அப்படியே தான் வரும். 1 கூட்டல் 2 1 2. அதாவது புறப்புறன்ப மலையில் வெட்சித்திணை பகுதியில் புறநெறி சிறப்புன்னு ஒரு துறை உண்டு. இருமுறை எண்ணாது இரவும் பகலும் பெரும் செருமுனையுள் சென்று அறிந்து வந்தான். ஆகையினால் அவனுக்கு பெருமுனையின் அட்டு கணலும் அயில்வேலோ 1 2 இட்டு கொடுத்தல் இயல்பு. கொஞ்சம் கூடுதலாக அவர்களுக்கு கொடுப்பது நல்லது. 1 கூட்டல் 2 1 2ன்னு வருது பாருங்க. அப்படி ஏற்புழி என்றதனால் 1 2 என்பன முதல் நீடுதல், வருமொழி முதல் வரும்போது உயிர் வரும்பொழுது என்க, மெய் வரும்பொழுது நீளாது என்று ஒரு கருத்து உண்டு. அதுக்கு சான்று 1 கூட்டல் மொழி ஒரு மொழி, 1 கூட்டல் ஆசை ஓர் ஆசை. அது மாதிரி 3 6 7 குறுகும் என்று சொன்னால் மெய் வரும்போது அவை குறுகும், உயிர்வரின் குறுகா. 3 ஆசை மூவாசை குறுகலை. 3 கூட்டல் மொழி மும்மொழி, வெண்கண வரும்போது குறுகுது. 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மை எழுதல் எல்லா இடத்துலையும் வரும். 4 கணத்துக்கு பொருந்தும். 1 கூட்டல் சொல் ஒரு சொல், 2 கூட்டல் சொல் இரு சொல், 3 கூட்டல் சொல் முச்சொல், 4 கூட்டல் சொல் நாற்சொல், 5 கூட்டல் சொல் ஐஞ்சொல், 8 கூட்டல் சொல் எண் சொல். அது வரும்பொழுது பார்த்துக்கலாம் மற்ற மாற்றங்கள் எப்படி வரும்னு. ஆசிரியர் தொல்காப்பியர் 7 என்று அதனை மெய்யீராக கொண்டார். இவர் மட்டும் 7 என்று இவரை பொறுத்தவரையில் உகரமாக ஆக்கி அது முற்றோகரம் என்பதாக இவர் கருதுகிறார். இது பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபினது வழிநூலாகும்னு சொன்ன இலக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அவருடைய கருத்து பதிவாக இவற்றை கொள்ளலாம்.
நெடுமுதல் கூறுகுதல் பாருங்க, 6 கூட்டல் 10 60, 7 கூட்டல் 10 70. ஏன்னா 6 7 கூறுகும்னு சொன்னாங்க இல்லைங்களா? நெடுமுதல் அதுக்கு தான். 6 கூட்டல் கழஞ்சு அருகழஞ்சு, 7 கூட்டல் கழஞ்சு எழுகழஞ்சு, 6 கூட்டல் நாழி அருநாழி, 7 கூட்டல் நாழி எழுநாழி, 6 கூட்டல் சான் அறுசான், 7 கூட்டல் சான் எழுசான், 6 கூட்டல் வகை அறுவகை, 7 கூட்டல் வகை எழுவகை. இப்படி எல்லாம் கணக்கு பண்ணணும். 1 2 என்கிற அந்த குறில் நெடில் ஆழுதல் 1 கூட்டல் 1000 1000 அல்லது 1000, 2 கூட்டல் 1000 ஈராயிரம், 1 கூட்டல் கழஞ்சு ஓர் கழஞ்சு, 2 கூட்டல் கழஞ்சு ஈர் கழஞ்சு என்றெல்லாம் வரக்கூடிய நிலை உண்டு என்று கூடுதல் தகவலை உரையாசிரியர்கள் வழங்குகிறார்கள். 2 கூட்டல் 1000 2000, 7 கூட்டல் 1000 7000னு வருதே, அது எப்படின்னு கேட்டால் அது உயிர்வரி நூக்குரல் மெய்விட்டு ஓடும் முற்றும் அற்று ஒரோ வழி என்கிற அந்த விதிப்படி நாம் கொள்ளணும். இன்னும் 5 சூத்திரங்களை நாம் அடுத்து படிக்கப் போகிறோம். அப்போ தான் அந்த 1 2 3 4 5 6 7 8 முதலானவற்றை விரிவாக சிந்திக்க முடியும். இது ஒரு பொது விதி. இனிமேல் தனித்தனி சிறப்பு விதி. எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்னதுனால இது பொது விதி. அதுக்கும் தனித்தனி சொல்ல போகிறதுனால அவை சிறப்பு விதிகள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. எண்ணு பெயரோடு எண்ணு பெயர் புணர்மாற்றை உணர்த்துகிறது என்கிறார் மயிலநாதர். எண்ணாதி பெயர்னு சொல்லுவார். எண்ணாதினா எண் முதலான பெயர்கள், எண்ணு பெயர் அளவு பெயர் எல்லாம் வருது இல்லைங்களா, பொது பெயர்னு. அதனால் இது அப்படி வச்சார். ஆனால் சங்கரமேஸ்வரர் என்ன சொல்கிறாரு, 1 முதல் 8 ஈராகக்கூடிய எண்ணு பெயருக்கு உயிர்வரின் எய்தியதன் மேல் சிறப்பு விதியும் மெய்வரின் எய்தாதது எய்துவித்தல் முதலிற்று என்பதாக அவர் கூடுதல் தகவல்களை தருகின்றார். இன்னும் இந்த எண்ணு பெயர் புணர்ச்சி விரிவாக நம்மால் சிந்திக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த வகுப்பிலே அமையும். இந்த அளவுக்கு இன்றைய வகுப்பில் சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து இத்தனை தூரம் இந்த இலக்கண வகுப்பை கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்வோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.